செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். 3 Idiots இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. தமிழகத்துல மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன அப்படிங்கிற விமர்சனம் எழுந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. உண்மையாலுமே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா, இல்ல மாணவர்கள் மேலோட அக்கறையை காமிக்கிறாங்களா? How do I tell you? எல்லா மேடைகளுமே தீய சக்தி தான் பிராண்ட் பண்றாப்ல டிஎம்கேவை. சோ அப்படி இருக்கப்ப அப்படி எங்க தீய சக்தின்னு சொல்லி வந்த தூய சக்தி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணனும் கேக்குறேன் நான். ஆக்சுவலி அவங்க ஆட்சிக்கு ஒரு வருஷம் ஆகல. ஒரு கேள்வி ஆட்சிக்கு ஒரு வருஷம் ஆகவே இல்லையே. ஒரு வருஷம் ஆச்சா, 6 மாசம் ஆச்சா? 60 நாள்ல, அதாவது 70 வருஷமா நீங்க ரெண்டு கட்சியும் மாறி மாறி பண்ணாதத 60 நாள்ல அவங்க பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? இந்த பாவிய மொத்த மாட்டி மூட்டை கட்டானே. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு இப்ப இந்த அரசுல? இருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2026ல மாற்றுத்திறனாளிகள் மேல நடந்த வன்முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது யார் ஆட்சியில் நடந்தது? அதாங்க, அதெல்லாம் சேர்த்து யார் ஆட்சியில் நடந்தது? அது எல்லாமே நடந்து நாங்க தீய சக்தி ஆயிட்டோங்க. அப்ப நீங்க தீய சக்தி தான். புரியல. இல்ல, அப்ப நீங்க தீய சக்தி தான். சரிங்க, நான் ஒத்துக்கிறேங்க, நாங்க தீய சக்தி தாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். 30 நாள் ஆச்சு போராட்டம் ஆரம்பிச்சு. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய லீடர்ஸ் சார் எல்லாம் சாப்பிடவே இல்ல, உண்ணாவிரதத்துல தான் இருக்கிறாரு. இப்ப முடிச்சோனே குளுக்கோஸ் தான் ஏத்த போறேன். நான் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சின்ன நீட்டா இல்ல ஜனநாயகன் பார்த்ததா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாவு வீடு இருக்கும்போது நீங்க பக்கத்துல பேண்ட் போட்டு ஆடாதீங்க. இன்னொன்னு, நீங்க இந்த நாட்டாமையாவோ இல்ல இந்த ஊருக்கு முக்கியமானவராவோ இருக்கும்போது நீங்க அதை செய்யாதீங்க. சாவு வீடு அங்க டான்ஸ் ஆடுறீங்கங்கறாங்க. சாவடிச்சதே நீங்க தான் சார், டிஎம்கே தான். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ! ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு கேரளாவில் அதிகபட்சமான ரசிகர்கள் ஃபுட்பால் பார்க்குறாங்க. அரசாங்கம் லீவ் விட்டுருக்கு. அப்போ நீங்கள் போய் கேட்பீங்களா, அங்கே டெல்லியில் போராட்டம் நடந்திருக்கு, உங்களுக்கு ஃபுட்பாலோட கேடா அப்படின்னு கேட்பீங்களா? அங்கேயும் போராட்டம் பண்றாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. மாணவர்கள் போராட்டம் அபிஜித் என்னைக்குல இருந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரு? அபிஜித் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஜூன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா? ஜூன் 6ஆம் தேதியில இருந்து திமுக என்ன பண்ணுச்சு? ஏங்க தீம் இல்ல சொல்லுங்க, திமுக என்ன பண்ணுச்சு? படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா? ரெட் ஜெயின் மூவில தான் ரிலீஸ் ஆச்சு, டான் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் ஆச்சு. யாரோடது சார் சொல்லுங்க? ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? தள்ளி வச்சிருக்க வேண்டாம், போராட்டம் நடக்குது, தள்ளி வைக்க வேண்டியதானே சார்? ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லுங்க. மாட்னாடா மானஸ்தன், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நீட்டை நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு நீக்கிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி ஃப்ராட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்தவங்கள 5 வருஷமா நீங்க கேட்கவே இல்லையே சார். 5 வருஷமா கேட்கவே இல்லையே சார். என்னடா புத்தலாட்டாது? ஜனநாயகன் படத்துக்கு போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அறிவார்ந்த கூட்டம், அங்க இருக்கிறதெல்லாம் அறிவே இல்லாத கூட்டம்ன்ற மாதிரி பேசுறாரு. அமீருக்கு என்ன பிரச்சனை? ஜாஃபர் சாதிக்கோட பணத்துல கெஃபே நடத்த முடியல கவலையா? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் இந்த பேச்சு. 2012 13ல இந்த நீட்டு பில்ல கொண்டு வரும்பொழுது நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, மினிஸ்டரா இருக்கிறீங்க. என்ன பண்ணி இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க 2017ல தான் நீட் உள்ள வந்ததுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, எப்படி சொல்லுவாங்க? நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாணவர்கள் எழுச்சி போராட்டம், மாணவர்களோட பெரும்பான்மை மாணவர்களோட பங்களிப்பு எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கான தீர்வும் கிடைச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. டிவிக்கு இளைஞரோட இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கன்னா இது ஒரு எழுச்சி இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. டிவிக்கேயோட இளைஞர்கள் இல்லாம இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, மிகப்பெரிய கட்சி, இத்தனை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி திமுக, அவங்க கிட்ட மாணவர் அணி இல்லையா? அவங்க ஏன் போராட்டத்துல குதிக்கல? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டேன். இல்லங்க, அனுமதி கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. எங்க இப்ப நாம் தமிழர் இன்னைக்கு எழும்பூர்ல போராட்டம் பண்ணிருக்காங்க, நீங்க அனுமதி கேட்டீங்களா? நாம் தமிழர் இன்னைக்கு எழும்பூர்ல போராட்டம் பண்ணிருக்காங்க இல்லையா? அனுமதி எல்லா மாவட்டங்களிலும் இருங்க, இதுல கேட்டலாம். அவங்க
எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? கிட்ட கேட்கலாம், மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வரேன். நாம் தமிழர் கட்சி இது ஒரு எம்எல்ஏ கூட வந்து சட்டமன்றத்துல கிடையாது. ஆனா இன்னைக்கு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. இப்படி நடத்துனாங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அப்ப ஏன் திமுக களத்துல வரல? ஏன் உதயநிதி அவர்கள் வந்துட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு போய் இந்த போராட்டத்துக்கு நானும் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல? திமுக ஸ்டாலின் அவர்கள் ஏன் போகல? முதலமைச்சர் மட்டும் கேள்வி கேட்கறீங்களே, அதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல என்ன விஷயம்னாங்க, முதலமைச்சருக்கு உண்மையாவே நீட் எதிர்ப்பு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டம் 6 நாட்களுக்கு இன்னும் வலுவாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில். இதற்கு இது பதில் இல்லையே. அப்போ எல்லாத்துக்கும் டிவிகேவோட ஆதரவு, அதாவது டிவிகேவுடைய படை உங்களுக்கு தேவைப்படுதா? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் தாவேக்கா வந்து அவர்களுக்கு எல்லாரும் உட்கார்ந்து அமைச்சர்கள் உட்பட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா இந்த டெல்லியில் போராட்டம் நடத்தி செத்து போனவங்களுக்காக இல்லை, திரைப்படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு சினாரியோ. இங்க வந்து டெல்லியில போராட்டம் நடத்தி செத்து போயிட்டாங்களா? இல்ல அந்த ஆளு சொல்றது உண்மையா? பூர்வமா அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறான் ஒரு மக்கள், போராடிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. எதற்கு அழணும்னு அப்ப வந்துட்டு எல்லா ஆட்சியாளர்களும் இப்படிதான், பேட்டர்ன் மாறவே மாறாது. கூலி படம் பாக்குறப்ப இங்க வந்துட்டு எல்லாம் தூய்மை பணியாளர்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, அங்க வந்துட்டு கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவங்களும் பண்றாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இவர் ஏன் தற்குறின்னு நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், ரொம்ப பர்சனலா போக வேணாம், நம்ம டு தி பாயிண்ட் நம்ம போயிடலாம். தற்குறித்தனமா இவங்க தான் பேசுறது. நீட்டுக்கும் திமுகக்கும் என்ன மாதிரியான ஒரு கேவலமான இங்க சம்பந்தம் இருக்கு? நீட்டை வச்சு அரசியல் ஆதாயம் பிழைத்தவர்கள் திமுக காரங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் இருக்குதா இல்லையா? பசங்க ப்ரிப்பேர் ஆகணுமா வேண்டாமா? இதே தான் முன்னாடியும் பண்ணீங்க. மாணவர்களை தயார் பண்ணீங்களா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய புடவையை இழுக்கணும், அதுதான் சட்டமன்றத்துக்கு மாண்பு. சபாநாயகரை தள்ளிட்டு அந்த சேர்ல உட்காரணும், அதுதான் சட்டமன்றத்துக்கு மாண்பு. ஆமா, அதுதான் சட்டமன்றம். தமிழ்நாடே பாக்குது. நோ ப்ராப்ளம். நீட்டை நாங்க எடுத்துருவோம்னு நீங்க மாணவர்களை தவறான முடிவுக்கு தள்ளுனீங்க, கச்சத்தீவு தூண்டினீங்க. எல்லாம் அவங்க தான் பண்ணிருக்காங்க. அவங்க தான் தீத்து கட்டிருக்காங்க. நீட்டு தீத்து கட்டிட்டாங்க, கச்சத்தீவை தீத்து கட்டிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் சார் தீத்து கட்டினீங்க? கச்சத்தீவு பார்ட்டி ஃபண்ட் எல்லாத்துக்கும் எல்லாம் எஞ்சு போவீங்கன்னு சொல்லுவாங்க சார். அந்த வார்த்தை எல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்துங்க சார். நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடிங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா?